வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், ஜூன் 27ஆம் தேதி சென்னையில் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் பங்கேற்கப் போவதில்லை என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி அறிவித்திருப்பதற்கு என்ன காரணம்? தோல்வி பயமா அல்லது தேர்தல் நடைமுறையில் நம்பிக்கை இல்லாமல் அக்கட்சி இருக்கிறதா? காரணம் என்ன? விவாதிக்கலாம். பங்கேற்போர்: திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து மாநில மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி வசந்தி ஸ்டான்லி, மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து தலைமை கழக பேச்சாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் கோ சமரசம், இவர்களோடு மதுரை அரங்கிலிருந்து கோபாலகிருஷ்ணன் மற்றும் சுகுமார், கோவை அரங்கிலிருந்து எம்.எஸ். வேல்முருகன் மற்றும் காமராஜ், நெல்லை அரங்கிலிருந்து அம்பலவாணன் மற்றும் வாஸ்து தளவாய். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களுடைய கேள்விகளிலிருந்து இன்னைக்கு தொடங்கிடலாம்னு நினைக்கிறேன். கோவை எம்.எஸ். வேல்முருகன், உங்க வாதம் என்ன? வணக்கங்க. அதாவது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே இடைத்தேர்தலிலே பங்கேற்பதில்லை என்று அறிவித்திருப்பது என்பது வியப்பேதும் இல்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திலே இருந்த பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே போலதான் இடைத்தேர்தலில் பங்கேற்கவில்லை. ஏனென்று கேட்டால், பாராளுமன்ற ஜனநாயக இந்த தேர்தல் முறைகளிலே ஒரு இடைத்தேர்தல் வரும் என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் இருக்கிற அனைத்து மந்திரிகளும் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்குள்ளுக்குள்ளே சென்று தன்னுடைய அதிகார பலத்தை, பணபலத்தை, அதே போல ஆட்சியிலே இருக்கிற பொழுது அதிகாரிகளுடைய அத்துணை பலங்களையும் பயன்படுத்தி எப்படி இலகுவாக வெற்றி பெற முடியும் என்பதை ஆளுங்கட்சியிலே இருந்தவர்களுக்கும் ஏற்கனவே இருந்தவர்களுக்கும் இப்பொழுது இருப்பவர்களுக்கும் நன்கு தெரியும். எனவே இந்த அடிப்படையிலே தேர்தல் களம், பாராளுமன்ற தேர்தல் களம் என்பது ஒரு சூதாட்ட களமாகவே இடைத்தேர்தல் என்பது மாறிப்போயிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்லப்படுமானால், கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடந்திருக்கிற இடைத்தேர்தல் எத்தனையும் பாருங்கள், இதுதான் நடந்திருக்குது. அதற்கு பின்னாலே தற்சமயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கிற பொழுது இதற்கு முன்னால் நடந்திருக்கிற இடைத்தேர்தல் அனைத்திலும் இவ்வாறு தான் நடந்து முடிந்திருக்கிறது. உதாரணத்திற்கு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும், கூட்டுறவு தேர்தல் வரைக்கும் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அதிகார வர்க்கம் தெளிவாக தெரிந்துதான் காய் நகர்த்துகிறது. எனவே பயமோ அல்லது திருவரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் மட்டும் திமுக பங்கேற்றது, அதுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது அன்றைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகளை எல்லாம் இணைத்துக் கொண்டு சரியாக போக முடியுமா என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலே என்னவென்றால், பாரதிய ஜனதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைப்பதற்கு எதிர்காலத்திலே உருவாக்குற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தடைக்கல்லாக இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பதமாக பாரதிய ஜனதா தனது கூட்டணியை வியூகத்தை அமைக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். எனவே இவர்கள் எதிரும் புதிருமாக உருவாக்க வேண்டிய சூழலைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு புரிந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு கேள்வியா வச்சுட்டாங்க. இன்றைக்கு திமுக, நேற்று அதிமுக, ரெண்டு கட்சிகளுக்குமே தேர்தலில் நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்? ரெண்டு பேருக்குமே தெரியும் சொல்றாங்க. உங்க பதில் முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அதனுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் வெளியிட்டு இருப்பதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் எதிரியை களத்துல சந்திக்கிற துணிவு இல்லையா உங்களுக்கு? விலகினாதான் நன்றி தெரிவிப்பீங்களா? நீங்க உங்களுக்கு பயமா? எங்களுக்கு பயமா இல்லையான்றது உலகத்துக்கு தெரியும். பங்கேற்காததுக்கே நன்றி சொன்னீங்கன்னா என்ன பொருள் அதுக்கு? அதாவது இதற்காக நான் வருத்தப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க உண்மையான ஒரு ஜனநாயகவாதின்னு நாங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லை. வருத்தம் எதுக்கு படணுமோ அதுதான் படணுமே தவிர எல்லாத்துக்கும் வருத்தப்பட முடியாது. கல்யாணம் பண்ணாம, கட்டு மெத்த தேடாம, புள்ள பேரும் பார்க்காம, புட்டி பாலும் ஊத்தாம மச்சான் பெத்தான் புள்ள அவன் மனசு ரொம்ப வெள்ளையாம். அதுதான் இந்த தேர்தல். இதெல்லாம் நீங்களே ரெடி பண்ணுவீங்களா? இல்ல இல்லை, நீங்க இது எப்ப தேவையா பண்ணணும்னா வழக்கு, அதாவது பினாமி அரசுன்னு சொன்னாங்க. இப்ப பினாமியா ஒரு வேட்பாளர் நிறுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. கூட்டணின்னு சொன்னாங்க. கூட்டணி இப்போ எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு திமுகவுக்கு என்று, கருணாநிதிக்கு என்று தனிப்பட்ட ஓட்டு கிடையாது. எம்ஜிஆருக்கு உண்டு, அம்மாவுக்கு உண்டு.
அவருக்கு இல்லை. அவர் கூட்டணி சேர்ந்தா உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது இந்த தலைப்பை ஒட்டி அந்த கேள்விக்கு உங்க பதில் என்ன? அவருக்கு பயமா அல்லது இந்த தேர்தல் நடைமுறையில நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க? மனசுல தோன்றதெல்லாம் பேசிட்டே இருந்தா எப்படிங்க? இந்த ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்க. அவருக்கு தோன்றதெல்லாம் அவருக்கு தோன்ற கதைகளையும் இது பாட்டு சொன்னா நானும் பாட்டு கதைகளும் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க சொல்லுங்க. அதாவது தேர்தலை சந்திக்க வேல்முருகன் ஒரு நொடி பதில் சொல்லிட்டே இருக்கிறார். வசந்தி பதில் சொல்லி எல்லா நேரங்களிலும் பாத்துறேன். அதாவது நீங்க இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டியது போல தேர்தலை சந்திக்க வேண்டிய பயமோ இதுவோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்றைக்கும் கிடையாது. ஒரு களம் என்பது, தேர்தல் களம் என்பது ஒரு குறிப்பிட்ட நியாயமான காலகட்டம் தரப்பட வேண்டும். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இத்தனை அவசரமாக ஸ்ரீரங்கம் தொகுதி வேட்பாளர் இந்த ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த தேர்தலிலே அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த இடம் காலியாக இருக்கிறது என்பதை சொல்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் வரைக்கும் எடுத்துக்கொண்ட தேர்தல் ஆணையம் இத்தனை அவசரமாக தேர்தலை அறிவிக்கின்றது என்று சொல்லுகின்ற போது மற்ற கட்சிகளுக்கு எந்த கட்சி அங்கே நிற்கிறதோ, எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ, யார் அங்கே வேட்பாளராக ஏற்கனவே இருக்கிறார்களோ அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு, தேர்தலை சந்திக்க இருக்கிறவர்களுக்கு, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆளும் கட்சியில் இருக்கிறவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு, எதிர்த்து நிற்க வேண்டியவர்களுக்கு களத்தை தயார் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, நேரம் தேவை இருக்கிறது. அதற்கான நேரம் இதுவரையிலே தேர்தல் ஆணையத்தால் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு தேர்தலை அறிவித்து விட்டார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தேர்தல் எப்படி நடக்கும்? அறிவிக்கப்படுகின்ற முறையே அதிலே சரியில்லை என்று சொல்லுகின்ற பல்வேறு மாநிலங்கள்ல சேர்த்து நடத்த வேண்டியிருக்கு. அதோட இது ஒண்ணு வாய்ப்பு வருது, சேர்த்து நடத்திடுறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய அது அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து மட்டுமல்ல. இன்னைக்கு நீங்க மாலை முரசு பத்திரிகையில எடுத்த எடுப்புல முதல்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அதிர்ச்சியில், எதிர்கட்சிகள் ஏன் திமுக அதிர்ச்சியில இருக்குன்னு போடல. எதிர்கட்சிகள் அனைத்துமே யார் இன்னைக்கு தேர்தலை சந்திக்க வேண்டும் அவங்களுக்கு கட்டாயம் 6 மாத காலத்துக்குள்ளாக இன்றைக்கு அவர் முதல்வராக பதவி ஏற்றுக்கொண்டால் கூட அம்மையார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத காரணத்தினாலே அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதனாலே தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனாலே அவர்களுக்கு மற்றொன்று அங்கே இருப்பதும் அவர்களுடைய சொந்த தொகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மற்றபடி மற்ற எதிர்கட்சிகளுக்கு ஏன் ஒரே தடவையா தான் நடத்தணும்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஏதாவது கட்டாயமா என்ன? ஏன் ஒரு தடவை தனித்தனியா நடத்த முடியாதா அவங்களால? எந்த விதமான ஒரு தயார் செய்வதற்குண்டான எந்த விதமான நேரத்தையும் காலத்தையும் அதற்குண்டான அவகாசத்தையும் எதிர்கட்சிகளுக்கு கொடுக்காமல் இவ்வளவு அவசரமாக இந்த தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற போது இதே அம்மையார் அவருடைய தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதி, அதிலே நிற்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இப்ப இவர்கள் சுட்டிக்காட்டியதை போல ஒட்டுமொத்த அதிகார பலமும் அங்கே இறக்கப்பட்டிருந்த போதும், அனைத்து அமைச்சர்களும் அங்கே வந்த போதும், அனைத்து அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்திய போதும் கூட ஒரு கணிசமான வாக்கை திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக நின்று, குறிப்பாக சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் போல எங்களோடு இருந்த கட்சிகள் கூட அந்த தேர்தலில் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சென்றுவிட்ட பிறகு தனித்து நின்று அம்மையார் அவர்களை அவருடைய சொந்த தொகுதியிலே நாங்கள் சந்தித்து கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதுவே எங்களுக்கு வெற்றி தான். அந்த நேயர் கேட்ட கேள்வி, நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அதிமுக பங்கேற்க இயலாமல் ஒதுங்குகிறதுனா இந்த ரெண்டுக்கும் தேர்தல் நடைமுறைங்கிறது நீங்க வெளியே சொல்லப்படுற விஷயம். அதிமுகவினுடைய பணியாற்றுகின்ற விதத்தையும் திமுக பணியாற்றுகின்ற விதத்தையும் தயவு செய்து எப்போதும் ஒரே போல தயவு செய்து பார்க்காதீர்கள். ஒரு 4 ஆண்டு காலத்துக்கு வெளியிலேயே வரமாட்டார்கள், மக்களுக்காக எந்த பணியும் செய்ய மாட்டார்கள். தேர்தல் எப்போது வருகிறதோ 5வது ஆண்டு காலத்திலே தான் வெளியிலே வருவார்கள். அதுவரையிலே அவர்கள் எந்த விதமான மக்கள் போராட்டத்துக்கு கூட வராதவர்கள். அதையும் இதையும் தயவு செய்து எப்போதும் சொல்லாதீர்கள். தேர்தலை சந்திக்கிறது சந்திக்காமல் இருப்பது அது அவர்களுடைய வசதி. எங்களையும் பேச விடுங்க, எங்களையும் பேச விடுங்க. நீங்க பேசும்போது நாங்க சும்மா தானே இருந்தோம். நாங்க பேசும்போது கேட்டுட்டு இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க, நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லைங்கம்மா, இது மக்கள் மேடை. அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்கும்போது பொறுமையா கேட்டல, நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லிருக்கேன். இப்ப மீண்டும் கேள்வி கேளுங்க, பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். எங்களுடைய இந்த கேள்வி மக்கள் பங்கேற்கிற விருந்தினர்கள் பதிலளிக்கிற மேடை தானே இது. நீங்க உங்க கேள்வி கூடுதலா சொல்லுங்க. அதனாலதான்
அதான் கேள்விதான் வைக்கிறோம். இப்ப என்னங்கன்னா, இப்ப அந்த அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிற ஆட்சி முறை வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்றாங்க. அப்படியான எந்த வித்தியாசமும் பாராளுமன்ற ஜனநாயக முறையில் எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை அடிப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன விஷயங்களை மக்களுக்கு முன்னால் செய்கிறதோ அதே போலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் செய்து கொண்டிருக்கிறது. இருவருக்கும் கொள்கையில எந்த வேறுபாடும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னமோ இவர்கள் மட்டும் ஒரு முதலாளித்துவ ஜனநாயகம் அல்லாத வேறு விதமான ஒரு முற்போக்கான சிந்தனையோடு மக்களுக்கு சேவை செய்வதைப் போலவும் இவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் பிற்போக்குத்தனமாக இருப்பதைப் போலவும் சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அரசியல் தெரியாத பாவப்பட்ட மக்களிடத்தில் பேசுகிற பேச்சாக இல்ல, எனக்கு ஏற்புடையது அல்ல. காரணம் என்னவென்றால், இடைத்தேர்தலிலே ஒரு ஆளுங்கட்சி தனது முழு அதிகார பலத்தோடு இறங்குவது என்பது புதிது அல்ல. 1952 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறார். இடைத்தேர்தல் வருகிறது அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியிலே 1952. ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர். ராஜாஜி உட்பட அனைத்து அமைச்சர்களும் அருப்புக்கோட்டை தொகுதியிலே கோவில்பட்டி அருகிலே முகாமிட்டு தேர்தல் பணியாற்றினார்கள். ராஜாஜி அவர்கள் ஒருபடி மேலே போய் இது நான் வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானிக்கிற தேர்தல் என்றே கூறினார். ஆக இடைத்தேர்தலிலே ஆளுங்கட்சி ஜெயிக்க துடிப்பதும் எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியை மடக்க துடிப்பதும் இயற்கை. ஆனால் அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் சில நேரங்களில் ஜெயிச்சிருக்கவும் செய்யுது. கண்டிப்பாக திண்டுக்கல் மிகப்பெரிய உதாரணம். கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் புதுக்கட்சி தூங்குகின்றார், மாயத்தேவரை நிறுத்துகிறார், அதிலே பெரிய வெற்றி அடைகின்றார். அதற்கு பிறகு கோயம்புத்தூர் தேர்தல், இப்படி எத்தனையோ உதாரணமாக சொல்லலாம். அதே போல எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது திமுகவும் அவர் ஆட்சியில் இருக்கும்போது திமுகவும் இடைத்தேர்தலில் வென்றிருக்கிறது. டி ராஜேந்தர் பிரச்சாரம் செய்த ஒரு தேர்தல் மயிலாடுதுறையும் ஒரே ஒரு வித்தியாசம் ஐயா. ஒரே ஒரு கேள்வி. இல்ல, நான் என்ன இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவரு கொள்கை ரீதியா திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவோ அதிமுகவோ பாராளுமன்ற ஜனநாயகத்திலே இரண்டுமே தவறான வழிமுறைகளை கடைபிடிக்கின்றன என்று சொல்கிறீர்கள். அதானே கோயம்புத்தூர்? அதுல உங்க கருத்து என்ன? என்னோட கருத்து உண்மைதான். ரெண்டு பேரும் தவறான வழிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள். இப்போ உள்ளாட்சி தேர்தலை சொல்லுங்களேன், தவறான வழிமுறை என்ன? காசு கொடுக்கறாங்களா? கண்டிப்பா. இப்போ யாருக்கு வருத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு தான் வருத்தமா இருக்கும். கையில கிடைக்கக்கூடிய 1000, 2000, 3000, 4000 போயிருச்சு. எப்படி யாருமே போட்டி இல்ல அப்படின்னா பணம் அங்க நடமாட போறது கிடையாது. இன்னைக்கு தேர்தல் எப்படிங்க இருக்குது? இடைத்தேர்தலுக்கென்றே ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடித்தது யார்? ஒவ்வொரு இடைத்தேர்தலிலும் அந்த ஃபார்முலா பயன்படுத்தப்பட்டது. வர வர அந்த ஃபார்முலா மெருகேறிக் கொண்டே போகிறது. ஃபார்முலாவை கண்டுபிடித்தவர்களே இடைத்தேர்தலிலே போட்டியிடாமல் ஒதுங்குகிறார்கள். சரி, இது இருக்கட்டும். உள்ளாட்சி இடைத்தேர்தலிலே ஏன் திமுக போட்டியிடவில்லை? கண்டுபிடிச்சது திமுக தான் சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லையா? ஊடகங்கள் இல்லாதனால வரலாற்று 52ல இருந்து இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது திமுகன்றாரு. அவர் ஸ்ரீரங்கத்துல ஒரு ஃபார்முலா வச்சாங்க, ஸ்ரீரங்க ஃபார்முலான்னு எல்லா பத்திரிகையும் எழுதி காட்டினாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? திருமங்கலத்துல நீங்க செஞ்சது புதுசு இல்லன்னு சொல்றீங்க. 1952 தேர்தல் திருமங்கலத்துல நீங்க செஞ்சது புதுசு இல்லன்றது உங்களுடைய வாதம். ஆனா செஞ்சதுதான் அப்படிதானே? ஒத்துக்கிறீங்களா? அப்படி நான் சொல்லவில்லை. நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு அதை நான் சொன்னேன் என்று சொன்னால் நான் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு ஐயா தான் சொன்னாங்க. 1952 இருந்து ஆளுகின்ற கட்சியாக இருந்தால் இடைத்தேர்தலை சந்திக்கின்ற போது அவர்களுடைய முழு அதிகாரத்தை அங்கே பயன்படுத்துகிறார்கள். அது உண்மைதான். ராஜாஜி உட்பட எல்லோரும் செய்திருக்கிறார்கள். ஃபார்முலாவை கண்டுபிடிச்சா 1952 ராஜாஜி, அப்புறம் நடுவுல ஃபார்முலா வந்துச்சு திமுக எப்படி சொல்றாரு? நான் பணம் கொடுத்த ஃபார்முலாவை ராஜாஜி கண்டுபிடிச்சாருன்னு சொல்லல. முழு அதிகார பலத்தோடு ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் இறங்குவது என்பது புதிதல்லன்ற. ஆர்கே நகர்ங்கிறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆர் குமாரசாமி நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஆர்கே அப்ப உள்ளாட்சி தமிழின தலைவர்களே ஆர்கே நகர்னு சொன்னா கூட அவங்க சொல்லிட்டு நம்ம ராதாகிருஷ்ணன் நகர்னு இப்ப சொல்லலாம். கண்டிப்பாக அவருக்கு பெரிய மரியாதை. நீங்க வேற குமாரசாமி வேற சொல்லிட்டீங்க. உள்ளாட்சி தேர்தல்களை திமுக எதற்கு புறக்கணித்தது? இதெல்லாம் விட்டுருங்க சார். உள்ளாட்சி தேர்தல் இப்ப நடந்து முடிஞ்சல. இடைத்தேர்தல், உள்ளாட்சி இடைத்தேர்தல்களை திமுக ஏன் புறக்கணித்தது? ஆக வெற்றி வாய்ப்பு இருந்தால் போட்டியிடுவது, வெற்றி வாய்ப்பு இல்லை என்றால் சக்தியை வெற்றி வாய்ப்பு இருக்கு. நான் நாங்க போட்டிட்டோம். அம்மாவோட சொந்த அந்த அம்மையார் இன்னும் வந்து முதல்வராக இருந்தவங்க, அவங்களோட ஆட்கள் அங்க நிக்கிறாங்க. முழு அதிகாரத்தோட இருக்கணும்னா தோல்வி பயம் இருந்தா நாங்க ஏன் ஸ்ரீரங்கத்துக்கு வரோம்? அதிமுக தான் ஆளுங்கட்சி. இவங்களுக்கு அப்ப மட்டும் தோல்வி பயம் இல்லையே. ஒரு கௌரவமா சொல்லலாம், வெற்றி வாய்ப்பை இழந்து விடுவோமோ என்ற பயம்.
எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த தோல்வியை பார்க்க போறோம், வெற்றி வாய்ப்பை இழந்து விட அப்படியாப்பட்ட ஒரு அருமையான சொற்றொடர்களை கண்டுபிடித்து சொன்னதே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். நாவலர் வார்த்தை இல்ல. நாவலர் 1957 அவர் தோக்கும் 52 தோக்கும் போது தலைவரோட கருத்தை தான் நாவலர் சொன்னது. நாவலர் வார்த்தை வெற்றி வாய்ப்பை இழந்தேன். இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேக்குறேன், போட்டியிட்டால் வெற்றி தோல்வி என்பது சகஜம். அது எந்த மொத்த தேர்தலாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, அது தெரிந்துதான் போட்டியிடுகிறோம். இதுல இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை என்று சொன்னால் ஸ்ரீரங்கத்தில் முழு பலத்தோடு ஆட்சி அதிகாரத்தோடு அம்மையார் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியிலே அந்த போட்டி நடைபெறுகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் அதை முழு மனதோடு எதிர்த்திருக்கிறது, நின்றிருக்கிறது, கணிசமான வாக்குகளை வென்றெடுத்திருக்கிறது. அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அம்பலவாணன் நெல்லையிலிருந்து அல்லது தளவாய் யாராவது ஒருத்தர் பேசுங்க. நெல்லையிலிருந்து அம்பலவாணன் பேசுகிறேன். சொல்லுங்க. அதாவது சார், சமரச சாருக்கு ஒரு கேள்வி. அதாவது சார், இடைத்தேர்தல் என்பது ஒரு தொகுதியில் எம்எல்ஏ இறந்து போயிட்டாருன்னு வைங்க, அது எதிர்பாராத இடைத்தேர்தல். ஆனால் இந்த இடைத்தேர்தல் என்பது எதிர்பார்த்த இடைத்தேர்தல். ஆனால் இந்த எதிர்பார்த்த இடைத்தேர்தலிலே ஆளுங்கட்சி தனது முழு அரசு இயந்திரத்தையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் பயன்படுத்தி இந்த இடத்தில் நாம் ஜெயித்து விடலாம் என்று முனைப்பில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் எதிர்கட்சிகள் தன்னுடைய முழு உத்வேகத்தையும் பயன்படுத்தி மோதினாலும் ஏற்கனவே வாங்கிய வாக்கு வங்கிகள் குறைந்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த தோல்வியிலிருந்து நழுவிக்கொள்வதற்காக எதிர்கட்சிகள் தப்பித்துக் கொள்கின்றன என்பது எனது வாதம். அதே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கோ ஏற்கனவே திட்டமிட்டு அவர்கள் செயல்படுவதால் இந்த இடத்தில் நாம் நிச்சயமாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் இருப்பதன் காரணமாக நாம் ஜெயித்து விடுவோம் என்ற இருமாப்பு இருப்பதன் காரணமாகத்தான் எதிர்கட்சிகள் இந்த களத்தில் இருந்து சற்று ஒதுங்கிக் கொள்கின்றன என்பது என்னுடைய வாதம். அம்பலவாணனும் சொன்னாரு. அதே போல நடப்பு யதார்த்தத்துல இங்க நின்னா நம்ம தோத்துருவோங்க. ஏன்னா காரணமே அதன் அடிப்படையே என்ன? ஏதாவது நடந்து அங்க இடைத்தேர்தல் நடக்குதா? தண்டிக்கப்பட்டார்களா அல்லது மறைந்து விட்டார்களா? எதுவுமே இல்ல. இது வேண்டுமென்றே திட்டமிட்டே செய்யப்படுகிற ஒன்று. இவர் வர வேண்டும் என்பதற்காக இவர் ராஜினாமா செய்கிறார். ஆக முடிவு தெரிந்த ஒன்று. எவ்வளவு போர்ஸா இறங்குவாங்கன்னு தெரியும் அப்படின்னு கருதுறாங்களே மக்கள். உங்க பதில் என்ன? இல்ல, ஒரு முதலமைச்சராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அவர் ஒரு உறுப்பினராக வேண்டும் என்பது ஒரு விதி. இதற்கு உதாரணம் நரசிம்மராவ் இருக்கிறார். நரசிம்மராவ் ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு நரசிம்மராவ் அவர்கள் எம்பி கிடையாது. ஆனால் அவரை பிரதமராக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர் நந்தியால் தொகுதியில் நிற்கிறார். அப்போது என்.டி. ராமராவ் அவர்கள் இவர் தெலுங்கு நாட்டின் மைந்தர், இவருக்கு எதிராக நான் வேட்பாளரை நிறுத்த மாட்டேன் என்று சொன்னார். என்டிஆர் முதலமைச்சர், பெரிய கட்சி அவர்கள் கட்சி. ஆக இது ஒன்றும் புதிதல்ல. ஒருவர் ராஜினாமா செய்து அப்போது நந்தியால் தொகுதி எம்பி ராஜினாமா செய்தார். அந்த இடத்திலே தான் நரசிம்மராவ் அவர்கள் நின்றார்கள். ஆக இது ஒன்றும் புதிதல்ல, இது சரிதான். 6 மாத காலம் நேரம் இருக்கும் பொழுது உடனடியாக அவசர அறிவிப்பு போல தோணுது. இது சட்டப்படி சரியா இருக்கலாம். மரபுப்படி வழங்க வேண்டிய உரிமையை எங்களுக்கு கொடுக்கல, நேரம் கொடுக்கலன்னு இவங்க சொல்றாங்க. சார், இது ஒரு வியூகம் சார். எப்படின்னா, யாருடைய வியூகம்? இது அரசியல் தலைவர்களோட வியூகம் தான். வியூகமா இருக்கலாம். ஆனா அதுக்கு தேர்தல் ஆணையம் உடன்படுதுன்னு சொல்றீங்களா? அப்போ தேர்தல் ஆணையம் தான் ஏற்கனவே ஹிண்ட் கொடுத்துருச்சே. நீங்க கோபால்சாமி இன்டர்வியூல, இந்த இதுக்கு முன்னாடி உள்ள இன்டர்வியூ புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன். என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு வருடத்திற்குள்ள தேர்தல் நடத்தணும் அப்படின்னா அது தேர்தல் நடத்தாது. கோபால்சாமி ரிட்டையர்டு எலெக்ஷன் கமிஷனர், தேர்தல் கமிஷனர், ஒரு வருஷத்துக்குள்ள இடைத்தேர்தல் நடத்தணும்னா நடத்தாது அப்படின்னாரு. மறுநாள் பார்த்தா இவர் வெற்றிவேல் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஒரு வருஷ பீரியட அதை அவங்க எஸ்கேப் பண்ணிட்டாங்க. ஆக தேர்தல் வெற்றி என்பது வியூகங்களால் ஏற்படுவது. தேர்தல் இடைத்தேர்தல் இருக்கு சார். இடைத்தேர்தல்ல தோத்தவங்க பொது தேர்தலில் ஜெயிக்கலையா? எல்லா இடைத்தேர்தலையும் நீங்க எடுத்துக்கங்க. இடைத்தேர்தல் வெற்றி என்பது பொது தேர்தலை கண்டிப்பாக குறிக்கவே குறிக்காது. அதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. 1967 காங்கிரஸ் இங்க இப்போ இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கெல்லாம் கூட தொடர்பு இல்லாமல் இடைத்தேர்தலின் வெற்றியே முக்கியமாக தேவைப்படுகிறது. உண்மைதானே? இடைத்தேர்தல் வெற்றி தேவைப்படுகிறது என்பது உண்மைதான். ஆனால் அது இப்படிப்பட்ட ஒரு இடைத்தேர்தல் வருவது என்பது புதிதல்ல. அந்த நண்பர் சொன்னது போல இது வலிந்து திணிக்கப்பட்ட தேர்தல் என்றாலும் கூட இது இந்திய வரலாற்றிலே இருக்கிற ஒரு விஷயம் தான். நமது பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றிலே இருக்கிற ஒரு விஷயம். மதுரை கோபாலகிருஷ்ணன், உங்களுக்கான சார். கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசுங்க சார். ஆர்கே நகர், ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில்
திமுக வந்து தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அந்த கட்சித் தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை கண்டு பயந்து ஓடவில்லை. எந்த காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கும். ஏன் ஏற்காடு இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தியிருந்தார்கள். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலிலே வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். அன்றைக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பயந்து ஓடவில்லை. ஏனென்றால் ராதாகிருஷ்ணன் நகரிலே நடைபெறும் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது. ஜனநாயகம் அங்கு தலை தோங்காது. பணநாயகம் என்ற ஒரு பணநாயகம்தான் அதிகார ஆட்சி வர்க்கம். அரசு இயந்திரங்கள் அங்கே முடக்கிவிடப்படும். அரசு அதிகாரிகள் அங்கே முடக்கிவிடப்படுவார்கள். எல்லா பலமும் கொண்டு எதிர்த்து நிற்கும். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே தேர்தல் ஒரு அறிவிப்பு என்று வந்தால் அதற்கு கால அவகாசம் வேண்டும். சரி, இதுக்கான பதில பெறலாம். தேர்தல் ஆணையம் எடுத்தேன் ஏற்காடு ஸ்ரீரங்கம் அவங்க போட்டிட்டாங்க. அப்ப அதுக்கு பேரு பயம் இல்ல, அப்படித்தானே? உங்களுக்கு அவர்களுக்கு அச்சம் இல்ல, அதையாவது ஏத்துக்கிறீங்களா? அன்று அச்சம் இல்லை, திராவிட இன்று அச்சம் இருக்கு. இப்போது இன்றைக்கு விடுதலை கட்சி பதில் கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், ஒரு நொடி சொல்லுங்க. அதாவது இன்றைய தினம் கட்சி கலகலப்பு, ஆட்சியில் இல்லை, எதிர்கட்சியாகவும் இல்லை, குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள், குடும்பத்தின் மீது பலவர் மீதும் வழக்கு, அரசியலுக்கு வந்தவர்கள் வீழ்ச்சி, குடும்பம் இருக்கு, அவரும் பேசக்கூடாதுல்ல, அவரும் பேசக்கூடாதுல்ல. நான் பேசுறதுக்கு நீங்க அப்புறம் பதில் சொல்லுங்க. அவரும் பேசக்கூடாது. நான் பேசுறதுக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க. நான் பேசும்போது ஏன் குறுக்கிடுங்க? இல்ல, நான் அதுக்கு பதில் வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேணும்னு விரும்புனீங்கன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பாக முடியும். அது வரட்டுங்க, சந்திக்கலாம். அதுல போய் என்ன இருக்கு? நீங்க இது பாருங்க, இங்க வந்துட்டோம்னா அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க பாக்குறது இல்ல, நீங்க எப்படி வேணா இருக்க விரும்பலாம். மக்கள் கண்ணியமான பேச்சுக்களை மட்டுமே கேட்க விரும்புறோம்ன்றது உறுதியான. நான் இப்ப என்ன கண்ணிய குறைவா பேசுறேன்? சொல்லுங்க. கண்ணிய குறைவா என்றைக்கும் எந்த பதிலும் அப்படி வந்துடக்கூடாதுன்ற அச்சம் எனக்கு இருக்கு. ஐயா, எனக்கு பெயர் சமரசம் என்று வைத்தவர் அண்ணா. அவருக்கு இழுக்கு தேடுற மாதிரி என் வாழ்நாளில் எந்த செய்தி அரசியல் மேடையாக நான் விரும்பவே இல்லை, அனுமதிக்கவும் மாட்டேன். இது மக்கள் மேடை, நீங்க தொடரலாம். ஆகவே இப்படிப்பட்ட பல்வேறு சங்கடங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தன் எப்படி என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் இது பொது தேர்தலை பாதிக்கும். ஏன் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை? அது அடுத்து வர பொது தேர்தலை கூட்டணி வைப்பதில் ஆபத்து பாதிக்காதுன்னு பத்திரிகையாளரே சொன்னாரு. அவர் சொல்றாரு, அவர் கருத்துங்க அது, அவர் கருத்துங்க அது, இது என் கருத்து. ஒருவேளை திமுக காரரா இருப்பாரோ சந்தேகிக்கிறீங்களா? நான் அதெல்லாம் அவர் எந்த கட்சியாவது இருக்கட்டும், அது அவங்கவுங்க ஒரு கட்சியில் இருக்கிறது அவங்கவுங்க இஷ்டம். எல்லாருமே சந்தேகிக்கிறதுனால அவங்க பத்திரிகையாளர்களா இருக்க முடியும், அதான் பெருமையும் கூட. ஆகையினால் இன்றைய இடைத்தேர்தலில் இவர்களுக்கு கிடைக்கின்ற வாக்குகளை வைத்து கூட்டணியிலே பங்கு எடுக்க அங்கம் வைக்கக்கூடியவர்கள் பங்கு கேட்பார்கள். அது ஒரு காரணம். இப்பொழுது இந்த தேர்தலிலே கிடைக்கின்ற வாக்குகள் எதிர்காலத்தில் இவர்கள் ஆட்சி கட்டில் அமர்வதற்குரிய வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். 2, பாமக முதல்வர் அறிவித்து விட்டார், பாஜக ஒன்று இருக்கிறது, விஜயகாந்த் என்னை முதல்வராக அறிவியுங்கள் என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். இவர்கள் யாராவது இப்ப சீமான் நான் அடுத்த முதல்வராக வருவேன் வேற ஒரு அறிக்கை விட்டிருக்கார். இந்த நிலையில் யாரை கூட்டணி சேர்த்துக் கொள்வது? இப்போது திருமாவளவன் கூட அவரோடு இல்லை. ஆகவே இந்த நிலையில் நின்றால் அது என்னவாகும் என்கின்ற அச்சம், பயம் இருக்கிறது. இது அடுத்து வருகின்ற பொது தேர்தலுக்கு பாதிக்கும் என்கின்ற காரணத்தினால் அவர் நிற்கவில்லை. பதில் சொல்லாமா? இந்த தேர்தல், இந்த ஆர்கே நகர் தொகுதி என்பது இதுவரைக்கும் வென்றெடுக்கப்படாத ஒரு தொகுதின்னு கிடையாது. ஏற்கனவே 2 முறை திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் சர்க்குண பாண்டியன் அவர்கள் 1989, 1996 2 முறை வென்றிருக்கிறோம். 2 முறை காங்கிரஸ் வென்றிருக்கிறது. அதிமுகவின் கோட்டைன்னு வேற சொல்றாங்க. சொல்லிக்கிட்டுமே, அது அவங்க சௌரியம். அவர் சொன்ன மாதிரி 9 முறை தேர்தல் நடந்திருக்குங்க. இது ஒன்று வென்றெடுக்கப்படாத தொகுதி அல்ல. அதுதான் நான் சொல்ல விரும்புவது. திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை வென்றிருக்கிறது, காங்கிரஸ் 2 முறை வென்றிருக்கிறது அந்த தொகுதியில. இது ஒன்று வென்றெடுக்கப்படாத தொகுதி அல்ல. அம்மையார் அவர்களும் வென்றெடுக்கப்படாத
ஒரு தலைவரும் அல்ல. தலைவர் கலைஞர் அவர்களைப் போல நின்ற முறையெல்லாம் வென்ற தலைவரும் அல்ல. தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே யானையின் காதில் புகுந்த எறும்பு என்று சொல்லி அரசியலிலே அவ்வளவு பிரபலமாகாத அண்ணன் சுகவனம் அவர்களிடத்திலே தோற்று போன அம்மையார் அவர்கள் தான். அவரும் ஒண்ணு அப்படிப்பட்ட வென்றெடுக்க முடியாத தலைவரும் அல்ல. இன்னொன்னு வந்து எல்லா இடைத்தேர்தலிலும் இதுவரைக்கும் வந்திருக்க எல்லா இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வேட்பாளரை, உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது திருச்சியில் அண்ணன் நேரு அவர்கள், அதற்கு முன்ன ஏற்காடு தொகுதியில, சங்கரன் கோவில் தொகுதியில, இப்படி ஸ்ரீரங்கம் தொகுதியில எல்லா இடைத்தேர்தலிலும் தன்னுடைய பங்களிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் ஆற்றி இருக்கிறது. இதுல வந்து எதிரில் என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோங்கிற பயம் எங்களுக்கு இல்ல. ஆட்சியில இருக்கிறவர்கள், அதன் மூலமாக அதனுடைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள், சொன்ன தன்னுடைய வாக்குறுதிகளை எதையும் மக்களிடத்திலே செய்து முடிக்காதவர்கள், குறிப்பாக சொல்ல போனால் நடந்து முடித்திருக்கின்ற 4 நாட்கள் 24ஆம் தேதி அண்ணன் அவர்கள் தளபதியார் அவர்களுடைய மதுரையிலே நடந்திருக்கின்ற பொதுக்கூட்டத்தை பார்த்த பிறகு ஆளும் கட்சி தான் கலகலத்து போயிருக்கிறதை தவிர எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. அவர் ஒரு பாட்டு சொல்லி காட்டினார், நானும் சொல்லி காட்டுகிறேன். கோவிலின் அருகிலில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரனவன் கலையான்னு ஒரு பாட்டு இருக்கு. அதே மாதிரி தலையா கடலையா என்று சொல்கிற அளவுக்கு மதுரை மாநகரத்திலே அன்றைக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து ஆளும் கட்சி தான் கலகலத்து போயிருக்க வேண்டுமே தவிர எங்களுக்கு எந்த விதத்திலும் இல்லை. இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற முறைமை அது அவ்வளவு அவசரமாக, இதே ஸ்ரீரங்க தொகுதி அம்மையார் அவர்களுடைய தொகுதி அது காலியாக இருக்கிறது என்று அறிவிப்பதற்கு 6 மாத காலத்தை எடுத்துக்கொண்ட அதே தேர்தல் ஆணையம் இத்தனை அவசரமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற போது இவர்கள் எந்த லட்சணத்திலே தேர்தலை நடத்துவார்கள்? நடந்து முடிக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை எப்படி நடத்தினார்கள்? காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் எப்படி எங்களுடைய புகார்களுக்கெல்லாம் அவர்கள் காது கொடுத்தார்கள்? இவைகளை எல்லாம் படித்து பார்க்கின்ற போது இந்த தேர்தலில் நிற்பது என்பது எந்த விதத்திலும் சாத்தியப்படாத ஒன்று என்பதை நினைத்து பார்த்துதான் தலைவர் கலைஞர் தேர்தலை பார்த்து ஸ்ரீரங்கத்தில் நின்றுக்கோ இதுல நிக்க. ஒரே ஒரு துணை கேள்வி, மாத்தி கடச்சிகள் கலகலத்து போயிட்டேன்னு சொல்றீங்க, எங்க பார்வையில கோவில் கூட்டம் எல்லாம் சொல்றீங்க, கூடிய கூட்டம் கடலான்னு சொல்றீங்க, நானும் சொல்லாமன்னு சொன்னேன். உங்களுடைய தலைவர் நீங்க சொல்ற தளபதியும் அது புனிதமான நகரம் எல்லாம் சொல்றாரு. உங்க கொள்கை கலகலத்து போச்சா? முதல்ல நாத்தியம் பேசி வளர்ந்த கட்சி இன்றைக்கு ஆத்திகத்துக்குள்ள மூழ்கிட்டு இருக்கீங்களா? எப்படி சொல்றீங்க? புனிதமான நகரம், புனிதம் என்றால் என்ன? அது உங்கள் கட்சி கொள்கைக்கு விரோதமா? விரோதம் இல்லையாது. ஏங்க வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலே, வியாபார குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண் நாட்டின் தலைவனை மன்னனை பார்த்து தேரா மன்னா செப்புவதுடையல் என்று சொல்லி அந்த இடத்திலே போய் வேறொரு இடத்திலே பிறந்தவள் தன் கணவனுக்காக நீதி கேட்ட புனிதமான நகரம் என்று நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ளக் கூடாது? உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு திருச்சிக்குவீங்க, திருச்சிட்டு நீங்க கேள்வி கேட்பீங்க, நாங்க வந்து அப்படியே மூழ்கி போயிட்டோம்னு சொல்வீங்க. அதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியுமா? அந்த சிலப்பதிகாரத்துல நீங்க இப்ப காட்டுறதுக்கு ஒரு குரல் கூட இல்லையா? ஒரு வரி கூட இல்லையா? என்னது? கோவிலில் கூடிய கூட்டங்கள் தான் உங்களால சொல்ல முடியுதா? அந்த பாடல் வரி தான் கிடைக்குதா? அறம் கூட்டாலும் சொல்லிருக்கலாமே. இல்ல நான் என்ன சொல்றேன், அரசியல் பிரயத்தோக்கு நிச்சயமா அறம் கூட்டுறாங்க. அதனாலதான் 7 மாசம் உள்ள இருந்தாங்க. ஏன்னா வீட்டை விட்டு வெளியில வர முடியாம இருந்தாங்க. அதனால உங்களுக்கு பொருந்தல. ஆட்சி இழந்ததுக்கும் அறம் கூற்றா இருக்கும். நான் ஒண்ணு, அதாவது ஆட்சி இழந்ததற்கு இல்ல, நீதிமன்றத்தால 5வது முறைன்னு சொல்றாங்களே, 5 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருவர் முதல்வராகிய தலைவர் கலைஞர் அவரோ 2 முறை வந்து நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு நீ ஆட்சியில நிக்கிறதுக்கு, நீ முதல்வராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி போயிட்டு வந்து திருப்பி பதவி ஏற்றதுக்கும் 5வது முறை சமன் செய்கிறான்னு எழுதிருக்கீங்க. எப்படி சொல்றீங்க? எந்த விதத்துல நியாயம் இது? ஐயா சொல்லுங்க. நீங்க சமன் செய்றீங்க எப்படி? ஒரு பாடலுடைய உபமான எடுத்து சொன்னேனே தவிர கோவில் நகரம் கூடிய கூட்டத்தை பார்த்து மக்கள் கலங்கி போயிருக்கிறார்கள் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தான் நான் சொன்னேனே தவிர நீங்க அதை வைத்து சொல்லிவிடக் கூடாது. அது தவறு. விளக்கங்களையும் பார்க்கறாங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஐயா, ஒரு வழக்கு பல்லாண்டு காலம் போடப்பட்டு அது நடந்து செஞ்சு ஒரு தீர்ப்பு வந்தது. எதுக்கு பல்லாண்டு காலம்? 18 வருஷம் எதுக்கு இழுத்தீங்க? நீங்களே நெஞ்சு வலிக்குது போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டோம். நாங்களா வந்து எங்களுக்கு வந்து வேற லாங்குவேஜ்ல நாங்களா இழுத்தடிச்சு எப்பொழுதும் வருட கணக்கில் போய் திகார் சிறையில இருந்து விட்டு வந்தவர்கள் இது பேசக்கூடாது. தளவாய் சொல்லுங்க ஐயா. ஒரு செகண்ட் ஐயா. திமுக எப்பொழுதுமே அடுத்தவர்களின் தோளில் சுமந்து கொண்டுதான் அவர்கள் தேர்தலை சந்திப்பார்கள்.
அவர்களுக்கு தைரியமான முறையில் தேர்தலை சந்திக்க அவர்களால் இயலாது. 69 முதல் 77 வரைக்கும் திமுகவின் சாதனையை பார்த்தீர்கள் என்றால் மக்களுக்காக அவர்கள் என்றும் சாதனையை செய்தது கிடையாது. தன் மகன் மகள் மருமகனுக்காக வாழ்கின்ற இயக்கம்தான் திமுக. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தமிழக மக்களுக்காக வாழ்கின்ற இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் தீய சக்தி கருணாநிதியை பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்காக என்ன பேசுறீங்க நீங்க? அதிமுகவை சேர்ந்தவரா? எது வேணாலும் சேர்ந்திருக்கட்டும். எப்படி பேசுவார் இந்த மாதிரி? நான் பொது குடும்பம் இருக்குது, குடும்பம் இருக்குது, குடும்பம் இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? 69 இருந்து இருக்கிறவங்க என்ன பேச்சு இது? சரி, நான் கேக்குறேன் இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, 3 முறை ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, 91 ஆட்சிக்கு வரும்போது ராஜீவ் காந்தியின் ரத்தத்தில் குளித்து விட்டு நான் வரவில்லை, அது அந்த மூலமா வரவில்லைன்னு ஜெயிச்சு வந்துட்டு அதுக்கு பிறகு சொன்னாங்க. 2001ல பாமக கூட சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டு அவர் பாவம் பூங்கொத்து வாங்கி வச்சுட்டு ராமதாஸ் ஐயா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவரை வந்து பதவி ஏற்புக்கே கூப்பிடல, உடன்பிறவா சகோதரினார ஓரமா உட்காந்து வச்சுட்டாங்க. இப்போ தேமுதிக ஒரு மேடையில கூட சேர்த்து வச்சு கூட்டணிக்கு கூப்பிடல. ஆனா கடைசியில வேண்டாம் நாங்க திருப்பி கூப்பிட்டுட்டாங்க. ஒரே மேடையில சேர்ந்து இருந்து கூட ஓட்டு கேட்கல. கடைசியில அவரையும் கழட்டி விட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரோடையும் கூட்டணி சேர்ந்துதான் ஆட்சி பிடிச்சிருக்காங்க 3 தடவை. இவங்களுக்கு என்ன, இவங்க கூட்டணி சேராம யாரு கூட சேராம இவங்க வந்து ஆட்சி பிடிச்சாங்கன்னு இவர் சொல்றாங்க. நான் கேக்குறேன், கூட்டணி அமைக்கல என்ன தப்பு? யார் அமைக்கல? யார் அமைக்கல கூட்டணி? இது என்ன பேச்சு? எப்ப அந்த மாதிரி தனியார் ஜெயிச்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப தனியார் ஜெயிச்சாங்க? 91ல ஜெயிச்சாங்களா? காங்கிரஸ் கூட சேர்ந்தாங்க. சக்தி திமுக. சார், என்னுடைய கேள்வி திருமதி வசந்தி ஸ்டாலின். முதல் கேள்வி கேளுங்க. ஜனநாயகத்தில் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள். விரைவா கேளுங்க. பிரதான எதிர்கட்சி வந்து திமுக. யார் என்ன பிரதான எதிர்கட்சி வந்து திமுக. யார் என்ன சொன்னாலும் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணித்து வந்து முதல்ல தவறு. 5 முறை ஆட்சி அமைச்ச கட்சி, அமைப்பு ரீதியாக வலுவான கட்சி, எல்லாம் இந்த போல இவ்வளோ திறமைகள் இருந்தும் அவங்க தேர்தலை புறக்கணிக்க வந்து முதல்ல தவறான அணுகுமுறை. இன்னொன்று, ஐயா சமரசமிடம் ஆட்சி திறமையை பற்றி பேசாமல் அடுத்தவர்களை குறை சொல்லியே 4 ஆண்டு ஆகியும் திரும்ப அடுத்தவங்களை குறை சொல்லியே ஓட்டு பேசிக்கிருக்காங்க ஐயா. சரி, அது வந்து தவறான அணுகுமுறை. ஜனநாயகத்துல வந்து 4 ஆண்டுகள் முடிஞ்சு உங்க சாதனை சொல்லி சொல்லி ஓட்டு கேட்கணும். கேள்வி இருக்கு, அது தவறான அணுகுமுறையா இருக்கு. பெரிய கட்சி என்ன நடந்தாலும் நீங்க எதிர்த்து நிக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க, ஏன் நிக்கல? இல்ல, உண்மைதான். அது வந்து மக்களிடத்துல எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா ஆளுங்கட்சி குறிப்பாக இன்றைக்கு வந்து முதல்வராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு சட்டமன்ற உறுப்பினராக தான் இல்லாத காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் அவசரமாக, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சகோதரர் சொன்னதை போல ஓராண்டுக்கு குறைவாக இருந்தால் ஒருவேளை தேர்தல் நடத்தப்படாமல் போய்விடுமோ என்று சொல்லி அவசரமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அவருடைய பதவியை அவர் ராஜினாமா செய்ய வைத்து ஒரு தேர்தல் உருவாக்கப்படுகிறது. அந்த தேர்தலை அவர்கள் ஆளுங்கட்சியில இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்குள்ளாக செய்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையம் அவர்கள் சொன்ன உடனேயே அவ்வளவு அவசரமாக அவர்களுக்கு ஒத்துழைத்து இதே ஒரு அம்மையார் அவருடைய சொந்த தொகுதியில ஸ்ரீரங்கம் தொகுதியில அந்த இடம் காலியாக இருக்கிறது என்பதை ஏன் நீங்கள் இன்னும் சொல்லவில்லை என்று தலைவர் கலைஞர் கேட்ட பிறகும் கிட்டத்தட்ட 6 மாத காலம் அது காலியா, அது தேர்தல் அனௌன்ஸ் பண்றது கூட வேற, அது காலியாக தான் இருக்கிறது என்பதை சொல்வதற்கே அவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டவங்க இந்த நேரத்தில் மட்டும் இவ்வளவு அழகாக அவங்களுக்காக ஒத்துழைக்கின்றது. இப்படி எடுத்த எடுப்பிலேயே இப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த தேர்தலை அவர்கள் நடத்துகின்ற முறை எப்படி இருக்கும், அது அந்த இதிலே நமக்கு எப்படிப்பட்ட நீதி கிடைக்கும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கு ஒரு சட்ட சிக்கலை ஒரு சட்டப்பூர்வமாக இதிலே இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு மூலமாக மேல்முறையீட்டுக்கு செல்லக்கூடிய எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் செல்ல போகிறது, கர்நாடக அரசு செல்ல போகிறதா, இப்ப சுப்பிரமணிய சாமி செல்ல போகிறாரா, மற்றவர்கள் போக போகிறாரா என்கின்ற கேள்வி இருக்கின்ற போது, அப்படி மேல்முறையீட்டுக்கு போகின்ற போது இப்படி எதிர்க்கட்சிகளுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கொடுக்காமல் அவர்களை ஒரு குறைந்த காலகட்டத்திலே அவர்களை திகைப்பிலே ஆழ்த்தி அவர்களுக்கு நியாயமான கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தீட்டி
அதன் மூலமாக எந்த எதிர்க்கட்சியும் நிற்காத போது ஒட்டுமொத்தமாக அம்மையார் அவர்களுக்கு மிக அறுதி பெரும்பான்மை கிடைத்து விட்டது. இப்படிப்பட்ட மக்கள் தலைவர் அவர், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நீதிமன்றத்தையே அவர்கள் ஒரு குழப்புவதற்கு உண்டான ஒரு திட்டத்தை தீட்டிதான் இந்த வேலையில அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சந்தேகத்தை நான் இங்கே எழுப்ப விரும்புகின்றேன். அதை நான் சொல்ல விரும்புகின்றேன். அதற்காக தான் ஒரு நொடிமா ஷியாம் சார், சொல்ல வேண்டிய செய்தி இன்னும் அழுத்தமா பதிவு பண்றதுக்காகவே இவங்க தேர்தலிலிருந்து விலகி இருக்கிறாங்களோ? தேர்தலில் சேர்ந்து விட்டு இங்க ஜனநாயகம் இருக்கிறதாக இவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுமே, அதனால விலகி இருந்து தோற்றம் காமிக்கிறாங்களா? 91-96 ஒரு வரலாற்று பதிவு என்கிட்ட இருக்கு. அப்ப கவர்னர் சென்னாரெட்டி எதிர்கட்சியாவே செயல்படுறாரு. ஆளுங்கட்சி ஜெயலலிதா அவர்கள். இடைத்தேர்தல் வருது, வரிசையா வர்ற இடைத்தேர்தல்கள் ஆளுங்கட்சி ஜெயிச்சுக்கிட்டே வருது. புதுக்கோட்டை தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் அனௌன்ஸ் ஆகுது. ஆகும்போது சென்னாரெட்டி என்ன ஃபீல் பண்றாருன்னா, ஒரு காமன் கேண்டிடேட் போட்டு, பொது வேட்பாளர் போட்டு தோற்கடிக்கணும், முதலமைச்சரை தோற்கடிக்கணும்னு ஆளுநர் விரும்புறாரு. அதுல ஒரு கமிட்டி, நான் ஒரு மெம்பரு, மறைந்த அண்ணன் ராஜாராம் அவர்கள் ஒரு மெம்பரு, டாக்டர் சேப்பன் ஒரு மெம்பர், இன்னும் 2 பேர், 5 பேர். நாங்க கலைஞரை 3 வாட்டி தொடர்ந்து சந்திச்சோம். ஆனா பொது வேட்பாளர் போடுவதற்கு கலைஞர் தயாராக இல்லை, போட்டியிடுவதற்கும் தயாராக இல்லை. அதற்கு அவர் என்ன காரணம் சொன்னார் என்றால், இப்போதும் அதே காரணம் தான். என்ன காரணம் சொன்னார் என்றால், இந்த தேர்தல் இடைத்தேர்தலிலே சக்தியை செலவழித்து விட்டால் வரவிருக்கின்ற பொது தேர்தலிலே சக்தியை திருப்பி நாம் பெற வேண்டும், ஒரு காரணம். இரண்டாவது காரணம், நாங்கள் நடத்துவது மடம் அல்ல, கட்சி. எனவே இந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். மூன்றாவது, கூட்டணி அமைவது என்பது இதனால் பிரச்சனை ஆகும். பொது வேட்பாளராக யார் தெரியுமா நிறுத்தப்பட்டார்? திருநாவுக்கரசர் அவர்கள். ஆக இந்த இடைத்தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு உத்தியாக பயன்படுகிறது. வரவிருக்கின்ற பொது தேர்தலை மனதிலே வைத்து இடைத்தேர்தலிலே வெற்றி என்பது பொது தேர்தலிலே பிரதிபலிப்பதும் கிடையாது. திமுக மேல் இதனால் ஏதாவது குற்றமோ சுமத்தப்பட்டால் அதேதானே மற்ற கட்சிகளுக்கும் தேர்தலில் பங்கு பெறாத இப்பத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவிச்சிருக்கு. இன்னும் மற்ற கட்சிகள் விரைவில் அறிவிக்க கூடும். எல்லா கட்சிகளுக்கும் இதே வரைமுறை தானே, இதே முத்திரை தானே? இதே வரைமுறை தான். இப்போ மதிமுக போன வாட்டி பொது தேர்தலே புறக்கணிச்சாங்கல்ல, சட்டமன்ற பொது தேர்தலே புறக்கணிச்சாங்க, பாமக புறக்கணிச்சிருக்குது, எல்லா கட்சியும் புறக்கணிச்சிருக்குது. என்னோட உண்மையான ஒரு பத்திரிகையாளர் தான் என்னோட விருப்பம் என்ன தெரியுமா? மாற்று சக்தி என்று சொல்கிற பாரதிய ஜனதா இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு நரேந்திர மோடி அவர்களது செல்வாக்கை இந்த நாட்டு மக்களுக்கு நிரூபித்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஐயா, அம்மையார் சொன்னாங்க, ஏன் இந்த அதுக்குள்ள ஏன் தேர்தல் இப்படி எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க, இது சரியாதான். தமிழ்நாடு அரசோ அம்மாவோ இது அறிவிக்கிறது இல்லை, அவங்களுக்கே தெரியும். இது தேர்தல் ஆணையம் இந்தியா முழுதும் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலை வைத்து ஒன்று 3 மாதத்துக்கு முன்னே போயிருக்கோம், ஒன்று 2 மாதத்துக்கு முன்னே போயிருக்கோம், ஒரு மாதத்துக்கு முன்னே போயிருக்கோம், இது இப்போ 10 நாளைக்கு முன்னே போயிருக்கோம். அதன் அடிப்படையில் வந்ததே தவிர இது திட்டமிட்டு செய்ததல்ல, அது பொது விதி. இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சது தற்செயலா? அது ஏங்க தன்னுடைய காரணம்? ஏங்க தன்னுடைய தலைமை முதல்வரா வரணும், அவங்க எம்எல்ஏ ஆகணும், அதுக்கு நான் விட்டு கொடுக்க தொண்டை விட்டு கொடுக்கறது திட்டம். அதுக்கு பேர் தானே திட்டமிடுதல். ஏங்க திட்டமிடுதல்னா இது நாங்க இப்ப செஞ்சோம். இந்த தேர்தல் இப்ப வருதுன்னு சொல்றது நாங்க சொல்லல, இது இன்னும் 2 மாசம் பொறுத்து கூட வந்திருக்கலாம், அது நாங்கள் அறிவிக்கிறோம். திட்டமிட்டு வெற்றிக்கனியை பறிப்பது என்பது அரசியலில் தவறு கிடையாது. எனது அருமை நண்பர் வாழப்பாடி சொல்வார், அரசியலில் அசிங்கம் என்பதே கிடையாது. ஆகவே அப்போ அவங்க அரசியல் லாபம் பெறுவதற்காக மக்கள் ஒரு நாள் வெயில்ல போய் நிக்கணுமா? ஒவ்வொரு வாக்குச்சாவடியா போய் வரிசையில் நிக்கணுமா? மக்கள் இடைத்தேர்தல் வராதான்னு தவிச்சிட்டு கிடக்குறாங்க. நீங்க அதாவது நீங்க வேற எதையோ கொண்டு காமராஜுடைய கேள்விக்கு நீங்க சேர்த்தே பதில் சொல்ல வேண்டியிருக்கும். காமராஜ், கோவை காமராஜ், விரைவாசல். ஐயா வணக்கம். முதல்ல நான் 2 கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல இந்த நடக்க போகிற இடைத்தேர்தலில் திமுக பங்கேற்க போவதில்லைன்னு அறிவிச்சிருக்கிறது. கண்டிப்பா திமுக தேர்தலை பார்த்து பயந்துருச்சு, அதனால அவங்க இது பண்றாங்க அப்படிங்கறத என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா பல வருஷமா தேர்தலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ இடைத்தேர்தல்கள் அவங்க எப்படி நடத்தியிருக்காங்க, அதுல எப்படி பங்கேற்றாங்க அப்படிங்கறது எல்லாம் தெரியும். அதை எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் இன்னைக்கு திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருப்பாருன்னு சொல்லி என்னால உறுதியா நம்ப முடியும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இப்போ ராதாகிருஷ்ணன் நகர்ல நடக்க போகிற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து திமுக தலைவர் கருணாநிதியும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தும்
இல்ல பாஜக தலைமை பொன் ராதாகிருஷ்ணனோ இல்ல தமிழிசையோ வந்துட்டு யாரோ ஒருத்தர் நின்று இது கட்சி தலைமைகள் நின்று அதுல யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போற இது கிடையாது. அதனால இதால வந்துட்டு எந்த கட்சியும் தங்களுடைய பலத்தை வந்துட்டு நிரூபிக்கிறதுக்கான நேரடி போட்டியெல்லாம் இது கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்துட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே கட்டாயமாக மக்கள் வரி பணத்திலிருந்து செலவழிக்கணுங்கிறதுக்காகவே குறிப்பிட்டு நடத்தப்படுகிற தேர்தல் தான் இதுங்கிறத தவிர அதுல வந்துட்டு பெருசா வந்துட்டு வேற எதுவும் இருக்கிறதா எனக்கு எதுவும் தோணல. ஐயா சமரசம் அவர்கள்ட்ட வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, நீங்க சொல்றீங்க தேர்தலுக்கு நாங்க காரணம் இல்ல, நாங்க வந்துட்டு சொல்ல முடியாது எப்போ நடக்குது அப்படிங்கறத வந்துட்டு தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும் அப்படிங்கிற ஜனநாயக கடமை வாக்களிப்பதுங்கிறது ஜனநாயக கடமைன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப ஜனநாயக கடமைங்கிறது எப்படி இருக்குங்க? கடமைங்கிறது வந்துட்டு வாக்களிக்கிறது கட்டாயமாயிருச்சு, ஜனநாயகங்கிறது கேலி குத்தாயிருச்சு. ஆக மொத்தம் மக்களோட வரி பணத்தை எடுத்து செலவழிச்சு அதுல இருந்து நீங்க வந்துட்டு உங்களுடைய வெற்றிகளை வந்துட்டு பதிவு செஞ்சுக்கிறீங்க. நான் நேரடியாவே வந்துட்டு குற்றச்சாட்ட விரும்புறேன். குற்றச்சாட்டுங்கிறதோட வந்துட்டு யதார்த்தமாகவும் வந்துட்டு சொல்லணும்னு விரும்புறேன். ஐயா, தேர்தல் என்று வந்தால் அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய சக்தியை நாம் பெற்றிருக்க வேண்டும். மக்கள் மேல திணிக்கப்படுதேன்னு ஒருவர் தேவையில்லாம ராஜினாமா செய்யும் பொழுது மக்களும் சேர்ந்து துன்பப்படுறாங்களேன்னு துன்பம்ன்றது என்ன இன்பம்ன்றது என்னன்னு தெரியல. துன்பம் தான். இந்த பணத்தை நீங்க செலவழிக்கிறதுக்கு பதிலா இதை மிச்சப்படுத்தினீங்கன்னா அதுவே பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் மக்களுக்கு. இந்த பணமும் மிச்சமாகும், நீங்க அடுத்த தேர்தலில் நீங்க செலவழிக்க போற தொகையும் உங்களுக்கும் உங்க கட்சிகளுக்கும் வந்துட்டு மிச்சமாகும். அது வரைக்கும் சந்தோஷப்படலாம். இடைத்தேர்தல் வந்து நடக்கும் போது யார் ஜெயித்தார்களோ அவர்களுக்கு அந்த தொகுதியை கொடுத்து விடலாம். இடைத்தேர்தல் நடத்த வேண்டாம். முன்னேற்ற கழகம் பலமுறை சொல்லியிருக்கு. அந்த கருத்தை சொல்லி ஏற்கனவே புதுக்கோட்டை இடைத்தேர்தல் வந்த போது அதை நாங்க வந்து எம்ஜிஆர் அவர்கள் யார் தேர்தலில் ஒரு தொகுதி இடைத்தேர்தல் நடக்க வேண்டிய அவசியம் வந்தால் அந்த வெற்றி பெற்றவர்களுக்கே விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திருப்பத்தூர்ல அருணகிரி அவரை நிறுத்தி காங்கிரஸ் அங்க தோல்வி இடைத்தேர்தல் வந்தது. இவர் போய் வெளியே முத்துக்குமரன் இறந்து போனாரு. இந்திய கம்யூனிஸ்ட்ல அவங்ககிட்ட கன்சல்ட் கூட பண்ணாம வேட்பாளர் அறிவிச்சவங்க தான் பேசுறாங்க புதுக்கோட்டை தேர்தல் இடைத்தேர்தல். இந்திரா காந்தியோட சொன்ன வரைக்கும் நன்றி. அதை பதிவு பண்ணதுக்கு நன்றி. ஐயா, இன்றைய தினம் இந்த தேர்தல் மிக மிக தேவையான தேர்தல். வட சென்னை என்று சொன்னால் தென் சென்னை வரலாம் தெரியும். வட சென்னை என்பது மிகப்பெரிய அளவில் வெளி உலகத்திற்கு அங்கு இருக்க எவ்வளவு பெரிய இது இருந்தாலும் பெயர் வெளியே வராத அளவுக்கு இருக்கிறது. 100% எப்படி ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பர்கூர், ஆண்டிப்பட்டி, ஸ்ரீரங்கம் போன்ற தொகுதியிலே நடந்த 17 இடைத்தேர்தல்களையும் ஆளுங்கட்சி மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. இது தற்செயலாங்கிற கேள்வி மக்கள்கிட்ட அதிகம் கிளம்பிட்டே இருக்கு. உங்க பங்கேற்புக்கு நன்றி. நேரம் கடந்துட்டோம். மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.